ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதின. இந்த போட்டியில் ஹைதராபாத் பேட்டிங் செய்தபோது 6வது ஓவரை பரீந்தர் சரண் பந்து வீசினார். 5.2வது பந்தில் சகிப் அல் ஹசன் அவுட் ஆனார். ஆனால் அது நோபால் என அம்பையர் தெரிவிக்க அதை 3வது அம்பையர் பார்த்து கூறினார். அப்போது பஞ்சாப் அணிக்கு விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த KL ராகுல் டிரெஸ்ஸிங் ரூம் வரை சென்று வந்தார். அந்த சமயத்தில் ராகுலின் விக்கெட் கீப்பிங் கிளவுஸை பஞ்சாப் வீரர் கெயில் எடுத்து கையில் மாட்டிக்கொண்டார். இதையடுத்து பார்வையாளர்கள் அனைவரும் கெயில் தான் கீப்பிங் செய்ய போகிறார் என்று நினைத்தனர். பின்னர் தான் தெரிந்தது அவர் நகைச்சுவையாக அணிந்து கொண்டார் என்று. இதையடுத்து மைதானத்துக்குள் வந்த ராகுலிடம் கிளவுஸை கெயில் கொடுத்தார். ICC கிரிக்கெட் விதிமுறையின்படி கீப்பர் கிளவுஸை வேறு எந்த வீரரும் அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் அதற்கு பேட்டிங் செய்யும் அணிக்கு 5 ரன்கள் அபராதமாக வழங்கப்படும். இருப்பினும் IPL போட்டிகளில் இந்த விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனவா என்று தெரியவில்லை. எனினும் அபராதம் எதுவும் விதிக்கப்படவில்லை. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் பெங்களூரு அணிகள் நேற்று முன்தினம் மோதின. இந்த போட்டியில் பெங்களூரு அணி 206 ரன்களை இலக்காக சென்னை அணிக்கு நிர்ணயித்தது. பின்னர் ஆடிய சென்னை அணி 19.4 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றியை எட்டியது. இந்த போட்டியில் சென்னை வீரர் தலதோனி 34 பந்துகளில் 70 ரன்களை விளாசினார். இந்த நிலையில் இந்த போட்டியை மைதானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தலதோனியின் மனைவியான சாக்ஷி தொடர்ச்சியாக தோனி சிக்ஸர் விளாசும் போது 1 more 6 என்று கத்துவார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.